வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, மொத்தம் 2 ஏக்கர் 30 சென்ட் பஞ்சாயத்து தார் சாலையிலிருந்து சுமார் 200 மீட்டர் மண் பாதை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த பாதையில் வந்து பார்த்திங்கனாக்கா நீட்டாக கார், லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அகலமான பாதை வசதி இருக்குது. அருகாமையில் எல்லாமே சுற்றிலும் நல்ல விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது மாதிரி சுற்றிலுமே ஒவ்வொரு தோட்டத்துலேயும் வீடு கட்டி அழகாக குடியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அழகாக இந்த தோட்டத்தில் வீடு அமைச்சு கூட குடியிருக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா ஒரு ஷெட் வசதி மட்டும் இதில் இருக்குங்க. பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஷெட் அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா, அது விற்பனையில் உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்கள், உழவு செய்து முத்து சோளம் நடவு செய்து வச்சுருக்காங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எல் ஷேப் மாதிரி ஷேப் இருக்கும். அதாவது ஈசானிய மூலை சற்று நீண்டு அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சேலம் டு ஆத்தூர் சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிட பயண தொலைவில் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக 2 ஏக்கர் 30 சென்ட் சொல்லியிருக்கோம். அதாவது பெத்தநாயக்கம்பாளையம் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து அருமையான ஒரு செம்மண் சாயல் மிக்சிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். மண் ஓரளவுக்கு நல்ல மாதிரி இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது பாருங்கள், இது மஞ்சள் பயிரிட்டிருக்காங்க. இதில் வந்து சென்டரில் பாதை வந்து இவங்க கிணற்றுக்கு போகிற மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் உள்ளதுமே மண் வளம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனி கிணறு, இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி இதில் வந்து ஒரு ஆஸ்பெட்டாஸ் போட்ட ஷெட்டு, அதாவது தகரத்தாலான ஒரு ஷெட்டு அமைச்சு வச்சுருக்காங்க. தற்போது போனால் வந்தால் அதில் தங்குற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி வசதியோடு அமைஞ்சிருக்கு. ஒரு 2-3 தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்களும் இருக்குது. அருகாமையில் எல்லாமே சுற்றிலுமே வீடுகள் இருக்குது. அதனால் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குடியிருக்கிறதுக்கும் பிரச்சனை கிடையாது. பாதை வசதியும் நீட்டாக இருக்குது. பொது பாதைங்க. அதாவது இந்த 200 மீட்டர் தள்ளியும் ஸ்ட்ரைட்டாக அந்த பாதை பின்னாடி வரைக்கும் போகுது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 தோட்டத்துக்காரங்களுக்கு எல்லோரும் போக வர உள்ள பொது பாதைங்க. அதனால் பாதை பிரச்சனை கிடையாது. நல்ல இடங்க, வாங்கி அழகாக பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 30 சென்ட்டும் சேர்த்து பார்த்திங்கனாக்கா 1 CR சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டலாக 2 ஏக்கர் 30 சென்ட்டுமே 1 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார்ந்து பேசி ரேட்டு கொஞ்சம் ஃபைனல் பண்ணி கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி அழகாக முடிச்சுக்கலாங்க. மற்றபடி உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல இடம். அது மாதிரி கொத்தாம்பாடியிலேருந்து வந்தீங்கன்னாலும் நேராக இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க. அது மாதிரி தனி கிணறு, இலவச மின்சார வசதியும் இருக்குது. கிணறு வந்து சுற்றிலும் கொஞ்சம் செடி கொடிகள் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ஒரு பராமரிப்பு செய்துக்கிட்டோம்னா அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த சோளம் தெளிச்சிருக்காங்களே, இந்த வயல் அதுக்கு மேலே உள்ள வயல் பாருங்கள், அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக எல் ஷேப்பில் இருக்குது இடம். நல்ல இடங்க. அது மாதிரி பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே சாதாரணமாக உங்களுக்கு 50-60 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. ஆனால் 2 ஏக்கர் 30 சென்ட் சேர்த்து 1 கோடி ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ரேட்டு நேரில் உட்கார்ந்து பேசி ரேட்டு கொஞ்சம் ஃபைனல் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அவ்வப்போது கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு முறை நீங்கள் கால் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் நம்மளும் மிஸ் ஆகிடுது, கால் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால தான் சொல்கிறோம், லேண்டு வாங்குகிற வரைக்கும் அவ்வப்போது கான்டாக்ட்லேயே தொடர்பில் இருந்தீங்கன்னாக்கா அழகாக உங்களுக்கு பிடித்தமான இடங்கள் நம்ம சிறப்பாக அமைச்சு கொடுத்துட்லாங்க. நம்மகிட்ட நிறைய தோட்டங்கள், வீடுகள், வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது. அது மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதனா சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நம்மகிட்ட நிறைய பையர்ஸ் அவைலபிள் இருக்காங்க. அதனால் அழகாக உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொடுத்துடலாம். அது மாதிரி சொல்லக்கூடிய ரேட்டு மட்டும் நீங்கள் மார்க்கெட் ரேட் கரெக்டாக சொல்லணும். அப்போ தாங்க நம்ம சேல் பண்ணியும் கொடுக்க முடியும். மற்றபடி நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் வளர்த்துறதுக்கும் சூப்பரான இடங்க, பண்ணைகள் அமைக்கவும் அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வாங்கி பயன்படுத்திக்குவாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.